ஸ்ரீ நாரத புராணம் 8ஆம் பகுதி சனி பகவானின் பார்வை. ஒரு நாள் நாரத முனிவர் கைலாயம் சென்றார். அங்கு தேவர்கள் எல்லாம் வல்ல இறைவனை பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். ஆனால் சனிதேவர் மட்டும் பகவானுக்கு முதுகை காட்டிய வண்ணம் அமர்ந்திருந்தார். இதன் காரணத்தை அறிய நாரத மாமுனிவர் தக்க சமயம் பார்த்து பார்வதி தேவியிடம் சென்று இது பற்றி கூறி விளக்கம் கேட்டார். ஆனால் தேவியோ ஈசனாரை கேட்டு கூறுவதாக கூறி நாளை வந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்றாள். அவ்வாறே ஈசனாரிடம் இது பற்றி தேவி கேட்க ஈசனார் அவர் அப்படித்தான் அமர வேண்டும் என்றார். அது நம்மை அவமதிப்பது போல் இருக்கிறது. எல்லோரையும் போல் அவரும் நம்மை பார்த்தே அமரட்டும் என்றாள் தேவி ஈசனிடம். மறுநாள் சபையில் சனி எல்லோரையும் போல ஈசனை பார்த்தபடி அமர்ந்திருந்தார். அதை பார்த்த பார்வதியின் மீது சனி பகவானின் பார்வையும் பட்டது. பிறகு பார்வதி தன் ஆசனத்தில் அமரச் சென்றாள். அங்கே 2 ஆசனங்களில் சிவனும் பிரம்மதேவரும் 5 தலைகளுடன் அமர்ந்திருந்தனர். யார் சிவன் என்று அறிய முடியவில்லை. பின்னர் தன்னுள் சிவனை தியானித்தாள் அன்னை. இதனை உணர்ந்த சிவபெருமான் சனி பகவானை திரும்பி அமரும்படி கூற அவரும் திரும்பி அமர்ந்தார். உடனே பார்வதி தேவிக்கு இந்த குழப்பமும் நீங்கியது. சிவபெருமான் தன் தேவியிடம் சனியின் பார்வை பொல்லாதது, நமக்கே இந்நிலை என்றால் மற்றவர்களை பற்றி கூறுவானேன்? அதனால்தான் சனியை முகத்தை காட்டாமல் திரும்பி அமரும்படி கூறினேன் என்றார். பார்வதி தேவியும் சமாதானமடைந்தாள். மறுபடியும் நாரத முனிவர் பார்வதி தேவியை காண வந்தார். பார்வதி தேவி விடை பகன்றாள். ஆனால் நாரத முனிவர் தன்னால் தானே ஏற்பட்டது என்று கூறி தன்னை மன்னிக்க கோரினார். மேலும் சனி பகவானின் பார்வை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டதாக கூறினார். இலங்கை வேந்தன் ராவணன் சிவபெருமானை குறித்து தவம் செய்து வரங்கள் பெற்று தேவர்களையும் நவகிரகங்களையும் கூட அடக்கி தனக்கு ஏவல் செய்ய கூறினான். அவனது அரியாசனத்தில் 9 படிக்கட்டுகளிலும் ஒரு கிரகம் வீதம் கவிழ்ந்து படுக்க வைத்திருந்தான். அவற்றின் முதுகின் மீது கால் வைத்து அரியாசனம் ஏறி வந்தான். இதனால் நாரத மாமுனிவர் மனம் நொந்து இந்த அவல நிலைக்கு ஒரு வழி காண எண்ணினார். அடுத்த முறை ராவணனை காண செல்லும் போது அவனிடம் அங்கு படிகளாக படுத்திருப்பவர்கள் யார் என்று கேட்டு அவர்கள் நவ கிரகங்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களில் கவிழ்ந்து படுத்திருப்பவர்களில் சனியை காட்டி அது யார் என்று கேட்டார். அப்போது அந்த படியில் படுத்திருந்த சனி பகவான் மெல்ல தலையை தூக்கினார். மேலும் நாரத முனிவர் ராவணனிடம் அவனது இழிநிலை அவனுக்கு தெரியவில்லை, எனவே அவனை மட்டும் மேல் நோக்கி படுக்கச் சொல்லி அவன் மார்பில் காலை வைத்து அழுத்தி ஏறிச் செல், அப்போதுதான் அவனுக்கு புத்தி வரும், அவன் கர்வம் அடங்கும் என்றார். அதுதான் சரியான தண்டனை என்று மகிழ்ச்சியுடன் ராவணன் சனி தேவரை மல்லாந்து படுக்க கூறினான். அப்போதே அந்த சனி தேவருடைய பார்வை ராவணன் மீது பட அவனுக்கு அழிவு காலம் தொடங்கியது. இவ்வாறு சனியின் முழு பார்வை ராவணன் மீது விழ அவன் அழிந்து போனான். மேலும் பல புராண நாயகர்கள் சனி பார்வையால் பாதிக்கப்பட்டனர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மீது சனி பார்வை. ஒரு சமயம் ஸ்ரீகிருஷ்ணர் பாமா ருக்மிணியுடன் அமர்ந்திருக்க சனி பகவான் உள்ளே நுழைந்தார். பகவானும் அவரை வரவேற்றார். அப்போது சனி மன்னிக்க வேண்டும், நாளை முதல் தங்களுக்கு சனி திசை ஆரம்பமாகிறது என்று கூற சரி என்று கூறி சனியை வழி அனுப்பினார் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா. 2 நாள்கள் கழிந்த பின்னர் சனி மறுபடியும் சவுக்கியம்தானே என்று கேட்டுக்கொண்டு வர பகவான் கேலியாக உன்னுடைய திசை ஆரம்பமாகிவிட்டதா என்று கேட்டார். அதற்கு சனி கூறினார், நேற்றே தங்களை பற்றி கொண்டேனே, உலக ரட்சகராகிய தாங்கள் கேவலம் ஒரு பிள்ளை பூச்சியாக மாறி சாக்கடையில் போய் ஒளிந்து கொண்டீரே, அது போதாதா, இன்னுமா துன்புறுத்த வேண்டும் என்று அனுதாபத்துடன் கூறிவிட்டு அவ்விடம் விட்டகன்றான் சனி பகவான். சனி பொல்லாதவன், வந்தனை செய்தால் மனமிறங்கி அருள் செய்வான், ஐஸ்வர்யங்களையும் தருவான். ராமபிரான் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்தார்.
பாண்டவர்கள் 16 ஆண்டுகள், அதாவது 12 ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாதவாசமும் அனுபவித்தனர். சனி திசையின் போதுதான் நளன் புஷ்கரனுடன் சூதாடி தோற்று நாட்டை இழந்தான். அரிச்சந்திரன் மனைவி மகனை விற்று சுடுகாட்டில் வெட்டியானாக இருந்ததும் சனி திசையில்தான். ஜோதிடர்கள் சனியின் பார்வை கொடூரமானது என்கின்றனர். எனினும் பொங்கு சனி, மங்கு சனி, தங்கு சனி என்று 3 வகையில் சனியினால் ஏற்படும் பலன் பற்றியும் கூறப்படுகிறது. 8ஆம் பகுதி நிறைவடைந்தது.